இங்கே இருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகள் சிறந்த பொறியாளராக வரலாம், சிறந்த விஞ்ஞானியாக வரலாம், சிறந்த மருத்துவர் ஆகலாம். அது எல்லாமே சிறந்த பணிதான். ஆனால் சமூக அறிவியலை அவசியம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சோசியல் சயின்ஸ் துறையில் பயின்றவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், எங்களை போன்ற என்ஜிஓஸ், அதுல ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், சிக்கல்களை தீர்க்கும் சமரச தீர்ப்பாளர்கள், கான்ஃபிளிக்ட் ரிசால்வர், ஒருங்கிணைப்பாளர்கள், கோஆர்டினேட்டர்ஸ், நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், ஆர்கனைசர்ஸ் என்று பல வாய்ப்புகள் இந்த சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியலில் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு பத்திரிகை துறையிலும் தொலைக்காட்சி துறையிலும் மீடியா அண்ட் ஜேர்னலிசம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நண்பர்களே, எங்களுடைய இந்த அறக்கட்டளை பயணத்திலே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவருடைய நம்பிக்கை, the future of India is greater than its glorious past. இந்தியாவின் எதிர்காலம் அதன் பெருமைமிக்க கடந்த காலத்தை விட சிறப்பாக இருக்கும். இது போன்ற கருத்துக்கள் எங்களுடைய பாதையில் தொடர்ந்து பயணம் செய்ய வைக்கிறது. இதை செய்யணும்னா மிகவும் அவசியமான பண்பு, நாம் எல்லோரும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டிய இயல்பு, மிகவும் முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற நவரசத்துல என்னை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமானது கருணை என்கிற ரசம்தான். வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார், கருணையோடு இருக்கிற கண்ணு தான் கண்ணு, அந்த கண்ணுல கருணை இல்லைன்ற அது முகத்துல இருக்கிற புண்ணு அப்படின்னுவாரு. ஸோ கருணையுடைய அவசியம் மிக மிக உன்னதமானது. இந்த உலகம் கருணையால் தான் நடக்கிறது என்பதை நாங்கள் உளமாற நம்புகிறோம். இறுதியாக நண்பர்களே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டிலே அரசு சாரா தொண்டு நிறுவனம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாட்டி நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருணை மிகுந்த வாழ்க்கை மன அமைதியையும் நிறைவையும் தரும்.